ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப் ஆஃப் சுமதி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திர மாநிலத்தோட லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுவிதமான டேஸ்டான ரெசிபிஸ் இதில் இருக்குது. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்குது. மெனுவில் என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்துலாம். முதல்ல பார்த்தது பெசரட்டு, இது டொமேட்டோ பப்பு, இப்போ பார்க்குறது ஜொன்ன పిండి సంకటి, இது గోరు చిక్కుడి కారం వేపుడు, ఇప్పుడు చూసేది సొరకాయ సర్వపిండి. చూడండి, ఇది బెండకాయ పులుసు, పూర్ణం బూరలు, దొండకాయ కారం, సల్ల పునుగులు, బీరకాయ రోటి పచ్చడి, இது ஹைட்ராபாதி வெட்டிங் ஸ்டைல் பாகரா புவ்வா. லஞ்சில் நம்ம முதல்ல சாப்பிட்றது இது தான். ரொம்ப டேஸ்டான கந்தி பொடி. இந்த குட்டி வெங்காய கூரை இல்லாத ஒரு ஸ்பெஷல் மெனுவே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெங்காய பச்சி புலுசு, பெருகு வடை, ரொம்ப இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போப்பட்லு. இது ஒன்றுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பெசரட்டு. இந்த அளவு எதையுமே மாறாமல் செஞ்சால் ரொம்ப சூப்பரான பெசரட்டு நமக்கு கிடைக்கும். இதுக்கு 1 கப் பச்சைப்பயிறு தோலோடு இருக்க முழு பாசி பயிறு சேர்க்குறேன். இது கூட 1½ ஸ்பூன் அளவு அரிசி சேர்க்குறேன். இது பச்சரிசி புழுங்கல் அரிசி எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா 4 காஞ்ச மிளகா, உப்பு தேவையான அளவு நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், சீரகம் 3/4 ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, மஞ்சள் தூள், கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பச்சை பயிரை நான் இரவே கேசரோலில் ஊற வச்சிட்டதால் கொஞ்சம் முளைச்சியும் வந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி சூடான தவாவில் தோசையாக வார்க்கணும். இது ஆந்திராவோட ஸ்பெஷல் மெனுங்க. இந்த பெசரட்டு ப்ரோட்டீன் நிறைஞ்சது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பப்பில் பல வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம சமைக்கிற பாத்திரத்தில் சேர்த்து துவரம்பருப்பை 2 இல்லை 3 தடவை நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வேக வைக்கிறோம். இந்த அளவு வெந்ததும் இன்னொரு அடுப்பில் கடாயை வைக்கிறோம். நல்லா எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குறேன். கூடவே 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்குறேன். இது எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா டொமேட்டோ பப்புன்றதால நம்ம தக்காளி கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன். நான் 4 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வேகணும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் அளவு வேக வைக்கிறோம். திறந்து பார்த்தோன்னா தக்காளி இந்த அளவு குழஞ்சிருக்கணும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். புளி கரைசல் நல்லா திக்காக இருக்கிறது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். புளி சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்ந்து நல்லா கொதிக்கும்போது இன்னொரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்க 3/4 பதம் வெந்த துவரம்பருப்பை இப்போ சேர்த்துக்கிறோம். தக்காளி மசாலாவும் துவரம்பருப்பும் நல்லா இந்த மாதிரி கலக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்றோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் துவரம்பருப்பு முழுமையாக வேகிற அளவு சிம்மில் வச்சு மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சின்னதாக ஒரு பெருங்காய கட்டியும் சேர்த்துருக்கேன். நெய்யில் சேர்த்துருக்க பருப்பு செவக்கிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுருக்கணும். 3 சிவப்பு மிளகாய் சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்துக்கிட்டு இருக்க பருப்பில் சேர்த்துடுறேன். டொமேட்டோ பப்பு ரெடி ஆயிடுச்சு.
இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஜொன்னை சங்கட்டி பார்க்க போகிறோம். 1 கப் சோள மாவு, 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் சோள மாவும் தண்ணி 2 கரண்டி சேர்த்து நல்லா கட்டி இல்லாத கரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு கப்பில். மீதி இருக்க தண்ணியை கடாயில் சேர்த்து அடுப்பில் வைக்கிறேன். அது நல்லா சூடாகும்போது கொஞ்சமாக உப்பு, சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்போது கரைச்சி வச்சுருக்க மாவை முதல்ல சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும்போது மீதி இருக்க மாவை மொத்தமாக சேர்த்து, நான்ஸ்டிக்காக இருந்தால் மரக்கரண்டி, இல்லைன்னா நம்ம எதில் வேணால் பண்ணலாம், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இந்த கட்டி மொத்தமும் நல்லா கலந்து, சின்ன சின்ன கட்டி கூட இல்லாத அளவு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்தோன்னா இது ஜொன்னை சங்கட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கோருச்சுக்குடி காரவேப்புடு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இந்த அளவு நீளமாக இந்த நார் எடுத்து கட் பண்ண கொத்தவரங்காயை சேர்க்குறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா அது வெந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம். 3 காஞ்ச மிளகா, கொப்பரை துருவல் 2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். வாணலில் எண்ணெய் சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சுருக்க கொத்தவரங்காயும் இப்போ சேர்த்துடுறேன். இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் சுவைக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியையும் இப்போ சேர்த்துடுறேன். 2 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்க்குறேன். கடைசியாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 2 பிஞ்ச் கரம் மசாலா சேர்க்குறேன். கோருச்சுக்குடி காரவேப்புடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் பூண்டு, சீரகம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு பவுலில் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், துருவி வச்சுருக்க சுரக்காய், இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, சீரகம், உப்பு இதையும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை 3 ஸ்பூன் அளவு மிக்சியில் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக பொடிச்சு அதையும் சேர்க்குறேன். சீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, அரிசி மாவு 1 கப், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத முதல்ல கட்டியாக பிசைஞ்சிட்றேன். அப்படி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய உருண்டை எடுத்து இந்த மாதிரி ஒரு தவாவில் மெலிசாக அடை மாதிரி தட்டி நடுவில் ஹோல் போட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு எண்ணெயை கொஞ்சம் நிறையவே விட்டு மூடி வேக வச்சோன்னா, சிம்மில் வச்சு ஒரு 5 இல்லை 10 நிமிஷத்துக்கு வேக வச்சோன்னா கர மொறுன்னு சர்வப்பிண்டி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, சீரகம், வரமிளகா, உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு, பெருங்காயம் 1 கட்டி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வறுக்கிறேன். நல்ல பருப்பெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1 சேர்த்து நல்லா வதக்கிறேன். சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இப்போ சேர்க்குறேன். சேர்த்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடுறேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சுருங்கி வந்ததுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சதை சேர்த்து சாம்பார் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். 1 ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்க்குறேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்தா வெண்டைக்காயை புழுசு ரெடி ஆயிடுச்சு. 1 கப் பச்சரிசியும் 3/4 கப் உளுத்தம்பருப்பும் தனித்தனியாக ஊற வைக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்பையும் தனியாக கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அரிசி ஊறினதுக்கப்புறம் உளுந்த முதல்ல மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக அரிசியும்
இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டையுமே ஒன்றா எடுத்து அதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாத இருத்துடுறேன். நம்ம கடலைப்பருப்பை அளந்த அதே கப்பில் 2 கப் அளவு வெல்லம் துருவினது எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், இது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து இதை கட்டியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அரிசி உளுந்து ஊற வச்ச மாவில் கடலைப்பருப்பு பூரணம் அரைச்சதை உருண்டையாக உருட்டி நம்ம அரிசி மாவில் தோய்ச்சி இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா கலர்ஃபுல்லான டேஸ்டான பூர்ணம் பூரல் ரெடி ஆயிடுச்சு. 1/4 கிலோ கோவக்காவை இந்த மாதிரி மெலிசாக வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வானலை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். 3 பச்சை மிளகா கட் பண்ணது சேர்க்குறேன். கருவேப்பிலை, 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்க கோவக்காயும் சேர்க்குறேன். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு எண்ணெயிலேயே கோவக்காயை நல்லா சுருங்குற அளவு வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக வைக்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி கலர் மாறி வரும். இப்போ நமக்கு தொண்டைக்காய கூரை ரெடி. 1 கப் அரிசி 1/2 கப் உளுந்து சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா புளிக்காத இட்லி மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். நம்ம எண்ணெயில் போடும்போது தான் உப்பு சேர்க்கணும். சூடான எண்ணெயில் பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக போட்டோன்னா உருண்டையாக நம்ம எல்லா மாவுமே எண்ணெயில் போட்டு எடுத்துடுறோம். சல்ல புணுகுல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கோல்டன் கலரில் சாப்பிட கரகரன்னு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா சேர்க்குறேன். கூடவே நறுக்கி வச்சுருக்க பீக்கங்காயும் சேர்க்குறேன். தோல் தனியாக சீவி எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். 6 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி இந்த மாதிரி குழைவாக வர்ற அளவு வதக்கி மிக்சியில் இல்லை உரலில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடுறோம். பீரக்காயை ரோட்டி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. குக்கரை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சூடானதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இது எல்லாமே சேர்த்து கல்பாசியும் சேர்க்குறேன். சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நீல வாக்கில் மெலிசாக அரிஞ்சிருக்க 2 வெங்காயம் சேர்க்குறேன். புதினா கொஞ்சமாக சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்க்குறேன். 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்க 1 கப் பாசுமதி ரைஸை 2 கப் தண்ணியோடு சேர்க்குறேன். இது பழைய அரிசி, 1/2 கப் தண்ணி புது அரிசியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து குக்கரை மூடி வெயிட் போட்டு 1 விசில் கழித்து எடுத்தோன்னா பாகரா புவ்வா ரெடி. வானலை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா 2 கப் துவரம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அந்த வானல்லையே 1 கப் கடலைப்பருப்பு நல்ல சிவக்க வறுத்து அதையும் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/2 கப் பைத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சிவப்பு மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 6, 7 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், இல்லை தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கரகரப்பாக அரைச்சோன்னா கந்தி பொடி ரெடி ஆயிடுச்சு. கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து வறுக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் எள், 4-5 காஞ்ச மிளகா, பட்டை, 6 லவங்கம், 1 ஸ்பூன் தனியா இது எல்லாமே சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். கரகரப்பாக பொடி பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கிற கத்திரிக்காயை இந்த மாதிரி 4ஆக வெட்டி எண்ணெய் கொஞ்சமாக வச்சு அதில் இந்த கத்திரிக்காவை பெரட்டி கொடுத்து நல்லா இதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். வறுத்ததுக்கப்புறமா அதிகமாக இருக்கிற எண்ணெயை இருத்துட்டு அந்த வானல்லையே கொஞ்சமாக எண்ணெய் இருக்கட்டும். அதில் சீரகம் 1 ஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி 1 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடி, சாம்பார் மிளகாய்த்தூள்,
2 ஸ்பூன், உப்பு 1½ ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொதிக்க வைக்கிறேன். நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த மசாலாலாம் வேகிற அளவு கொதித்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் ஒவ்வொன்றா உடையாத எடுத்து இந்த குழம்புல சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கிறோம். நல்லா கத்திரிக்காயில் மசாலா சேர்ந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவணுன்னா குட்டி வெங்காயம் ரெடி. கேஸை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கிரில்லை அது மேலே வச்சுட்டு கத்திரிக்காயில் எண்ணெய் தடவி பெரிய கத்திரிக்காவாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தணல்லையே நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுக்கணும். மேல் தோல் நல்லா கருப்பாக வருங்க. அது வரைக்கும் சுட்டு எடுத்தோன்னா உள்ள கத்திரிக்காய் நல்லா வெந்து இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுடணும். கையில் பிடிக்க முடியலன்னா நம்ம ஒரு கம்பியில் கோத்து கூட சுட்டு எடுத்துக்கலாம். இது சுட்டு ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலை பிச்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். கருப்பாக இருக்க எல்லா தோலையுமே எடுத்துடுறோம். இதை ஒரு தட்டில் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணுறேன். நல்லா ஆறிடுச்சுன்னா நம்ம கையால் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்க்குறேன். 6-7 பச்சை மிளகா மெலிசாக வட்டமாக நறுக்கினதை சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாமே சேர்த்து கையில் நல்லா அழுத்தி நல்லா பிசையணும். இதில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது. கையால் நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். கத்திரிக்காவும் எல்லா மசாலாவும் சேர்கிற அளவு இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, வரமிளகாய் 2, ஒரு துண்டு பெருங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு பல் 4-5 சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் கலவையை போட்டு புளி கரைசல் 1 கப் சேர்க்குறேன். கூடவே வெல்லம் 1 துண்டு கட் பண்ணி சேர்க்குறேன். இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். நல்ல காரமாக புளிப்பாக இனிப்பாக இருக்கிற வெங்காய பச்சை புளிசு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 1 கப் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து மிக்சியில் நல்லா வெண்ணெய் மாதிரி தண்ணி சேர்க்காத பச்சை மிளகா, உப்பு, இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வடையாக சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்து நல்லா கட்டியாக இருக்க தயிரில் சேர்த்து ஊற வச்சோன்னா பெருகு வடை அழகாக ரெடி ஆகிடும். நல்லா ஊறணும் இந்த வடை தயிரில். அப்படி ஊறலைன்னா நம்ம சுடு தண்ணியில் வடையை முதல்ல ஊற வச்சு அப்புறம் கூட தயிரில் சேர்த்துக்கலாம். அகலமான தட்டில் 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ரவை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்து நல்லா கட்டியாக மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து அதில் நல்லா பரட்டி கொடுத்து 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுறேன். அப்புறமா பார்த்தோன்னா பாருங்கள், மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். இதை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து நம்ம பூர்ணம் பூரலுக்கு செஞ்ச அந்த கடலைப்பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் அதை நல்லா இழுத்து மூணா எவ்வளோ இழுத்தாலும் எலாஸ்டிக் மாதிரி வரும் இந்த மாவு. அதில் இருக்க எண்ணெயே நமக்கு போகும். அதை வச்சு நம்ம வாழை இலையிலையோ இல்லை இந்த மாதிரி பேப்பர்லேயோ நல்லா மெலிசாக தட்டணுங்க. எந்த அளவு தட்டணுமோ அந்த அளவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதை சூடான தவாவில் 2 பக்கமும் நெய் சேர்த்து ஸ்லோவில் வச்சு நம்ம பரட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோன்னா பாருங்கள், போப்பட்லு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ வாழை இலையில் விருந்து பரிமாறுவோம். முதல்ல உப்பு, சாதம், பாகரா பூவா, போப்பட்லு, பெருகு வடை, சொரக்காய சர்வப்பிண்டி, பூர்ணம்பூரல், வடை, சல்ல புணுகுல், அப்படால், வடியால், உப்பு மிரப்பக்காய, பெசரட்டு, జొన్నపిండి సంకటి, గోరుచిక్కుడు కారవేపుడు, దొండకాయ కూర, బీరకాయ రోటి పచ్చడ, వెంకాయ పచ్చి పులుసు, గుడ్డి వెంకాయ కూర, టొమాటో పప్పు, బెండకాయ పులుసు,
ఆవకాయ, గోంగూర పచ్చడి, అంటిపండు, కందిపొడి, கந்திப்பொடிக்கு நெய். ஆந்திரா லஞ்ச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.